1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாத அறிவிப்பால கோவை மாவட்டத்தில் இருக்க செங்கல் சூளைகள்ல உற்பத்தி முற்றிலும் முடங்கி போயிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தயாரிக்கப்படும் செங்கற்களுக்கு எப்போதுமே தனி மதிப்பு உண்டு. நூற்றுக்கணக்கான செங்கற்சூளைகள் அமைந்துள்ள இந்த பகுதிகளில் வெளி மாநிலத்தவர் உட்பட 20,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். 30 ஆண்டுகளாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வியாபாரம் தற்போது 80% குறைந்துவிட்டதாக கூறுகின்றனர் செங்கற்சூளை உரிமையாளர்கள். கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு தர்றா. இப்போ இந்த பணப்புழக்கம் பணம் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு சம்பளமாக காசாக கொடுக்க முடியறதில்ல. அது ஒரு சிரமமாக இருக்கிறதுனால 1 வாரம் 2 வாரம் பார்க்குறாங்க. அதுக்கு மேலே அவங்களால இருக்க முடியறதில்லை. செங்கல் உற்பத்தி இப்படி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடுகள் கட்டுமான தொழிலும் தடைபட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் தொடங்கப்பட்ட வீட்டு வேலைகள் பாதியிலேயே நிற்பதால் தங்களது எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது என்கிறார் கட்டுமான பொறியாளர் சுபேந்திரன். 10,000 50,000 எல்லா கையிலும் இருக்கிறது சாதாரணம். ஒரு 50,000 இருந்துச்சு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் 10 நாள் எல்லாத்துக்கும் தினக்கூலி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளியர் ஆயிரும் வந்துடும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எதுவுமே வரல. லேபர்ஸ் அப்படி ஸ்டாப் பண்ணாங்க. இருக்கிற கிளைண்ட்டுக்கிட்ட என் பேர் கெட்டு போச்சு. இன்ஜினியர் இந்த மாதிரி இன்ஜினியர் பண்ணி தருவாங்கன்னு எதிர்பார்க்குறவங்க என் பேர் கெட்டு போச்சு. இப்போ ஒர்க்கும் ஸ்டாப்டு, லேபர்ஸ் வர்றதில்ல. மெட்டீரியல் வாங்கினதுக்கு கிரெடிட்டில் வாங்கினதுக்கு பேலன்ஸ் இன்னும் கொடுக்கல. நாட்டின் வளர்ச்சிக்கு அடையாளமாக கருதப்படும் கட்டுமான பணிகள் முடங்குவதை தடுத்து நிறுத்திட அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக உள்ளது.